ஆண்டவரே வணக்கம் வணக்கம் வணக்கம். நலம் உண்டாகட்டும். ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சபையன் எழுதலையே போது நம்ம யாருன்னு தெரியும். நீ யார் என்பது இந்த உலக மக்களுக்கே தெரியுமே. உமக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும், உலக மக்களுக்கும் தெரியும். ஏன்னா டெய்லி காலையில சாப்பாடு போறது நீதானே. ஒவ்வொரு செடி கொடி மிருகம் புல் பூண்டு மனித ஜாதி மிருக ஜாதி பறவைகள் அத்தனைக்கு சாப்பாடு போறது யாராவது சாப்பாடு போறது மறக்க முடியுமா? இல்லை. இப்போ தம்பி சந்தம் வீட்டுல சாப்பிட்டோம் இல்லையா? ஆமா. அந்த சாப்பாடு யாரும் மறக்க முடியுமா? இல்லை. அதனால காலையில இருந்து சாப்பாடு போறது நீதானே. காலையில இருந்து டெய்லி ஒண்ணு பாக்குறோம்ல, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் வந்து விட்டார். அவர் கொடுத்த பணம் உனக்கு தெரியுமா? அதாவது இத்தனை நாள் காலையில தான் படியால தருவாரு. சரி, இன்னைக்கு ஏன் நைட்ல வந்துக்கிறாருன்னு ஒரு கேள்வி. யாரு வீட்டுல சாப்பிட்ட? தம்பி சந்தம் வீட்டுல. எல்லாரும் வீட்லயும் போயிருந்தா கிடைச்சிருக்கும். ஆமா. எங்க இறைவன் உனக்கு படியும் அங்க கிடைச்சிருக்கும். எனக்கு அங்க படியால தான். ஆமா, என்னைக்கு படி எங்க தம்பி வீட்டுல படியால தான். எனக்கு பரந்த உலகமே சொந்தம். உலகமே சொந்தம். சரி, பரமக்கடவுள் இத்தராதரத்தை படைக்கத்தான் நினைத்தருளி பராபரத்திலே பரம் தோன்றி பரனிலே சிவன் தோன்றி சிவனிலே சக்தி தோன்றி சக்தியிலே வித்து தோன்றி வித்திலே வினோதம் தோன்றி வினோதலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் அண்டமாகி ஆகாயம் தோன்றி இந்த ஆண்டமாகி ஆகாயத்தில் இருந்து பிண்டமாகி பிரிவு தோன்றி அப்பு தோன்றி அப்படியே வாயு தோன்றி வாயுவிலே அன்னம் தோன்றி அன்னத்தின் கண்ணேதான் எறும்பு கடை யானை முதல் 84 100,000. என்னன்னா மனுஷன் கடை வச்சாவே கடை கொடுத்து திவால் ஆகி கடை சாச்சிடுறோம். ஆமா. எறும்பு எப்ப கடை வச்சு? எறும்பு கடையா? என்ன சொன்னாரு ஐயா? கேளு மறுபடியும். இப்ப நம்ம ஏரியாவில் 3-4 கடக்குது. ஆமா. அவங்க கரெக்டா ஓட்டிடுறாங்க. ஆமா. எறும்பு எப்ப கடை வச்சு? அதற்கு விளக்கமா, உயிர் ஜீவனிலே சிறியது எறும்பு. எல்லாருக்கும் சிறிய மிருகம் எறும்பு. எல்லாருக்கும் பெரிய மிருகம் யானை. இந்த எறும்பு முதல் யானை வரை பணிகளுக்கும் பரம்பொருள். இனி பெரிய மிருகா சின்ன மிருகமா? நீ எடப்போட்டு சொன்னாதான் பண்ணுவேன். ஒரு மனிதன் பிறகு சொல்லுகிறேன், அவருக்கு தெரியும், உட்காந்து இருப்பார் ஐயா. ஒரு பெரிய மிருகம் யானையை சிறுமிய எறும்பு கொண்டு விடுகிறது. இனி பெருசா சின்னதா? நான் எடப்போட்டு தான் சொல்ல முடியும். எப்படி? எறும்பு கடை யானை முதல் 84 100,000 ஜீவர்களுக்கும் படி இழக்கும் பரம்பொருள் யான்தான். ஆண்டவரே, உலகம் அறிந்த கடவுளே, நாயகனே, உங்கள் விளையாடல் என்பது இந்த உலகத்துல. சரி, இதில் பிறந்தவர் யார்? யார்? தேவர்களோ 19,100,000. தேவர்களோ 19,100,000. பரப்பன 13,100,000. ஊர்வன 9,100,000. நீர் வாழ்வன 13,100,000. மொத்தம் எறும்பு கடை யானை முதல் 84 100,000 ஜீவர்களுக்கும் படியலக்கம் வரமுள்ள ஆண்டான். அவுட்டம் ஆண்டவரே. எங்க பங்காளி அப்படியேதான். சரி, என்னோட ஆளுகளோ பலவிதம். ஐயா, அந்த விளையாடல் என்பது உங்களுக்காக வந்த விளையாடல். அது என்ன விளையாடல்? திருவிளையாடல். ஆமா. அந்த திருவிளையாடல் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சிலவற்றை சொல்கிறேன். வா.
நடினமாடியே திருட்டு கூத்தாடினா எதை திருடனே? உலகத்திலே நான் தான் திருடன். எல்லாம் எழுந்து ஓடி போயிருங்க. காதல மூக்கல கறதுக்கு புள்ளி போயிடுவான். இதெல்லாம் திருடனாமே. ஐயா, எதை திருடினீர்கள்? கலையை திருடினேன். களியவா? என்னதுங்க? நான் கலையை திருடினேன். கலை? ஆமா. ஏய், என்ன கலை? நடின கலையை திருடினேன். நடின கலை எப்படி திருடினீங்க? என்ன வேகமா வராடா. இந்த கல்ல கொஞ்சம் கூட்டி விட சொல்லிங்க. காலை குத்தம் கல்ல கூட்டி ஒரு ஜெல்லி ஐயா ஐயா, சரி, நடின கலையை திருடினீங்க. தேவர் உலகத்திலே ஆமா, நடுநித்தல் சிறந்தவர்கள் ஆண்களா, ஆண் தேவர்களா, பெண் தேவதைகளா? அதாவது தேவர்களுக்குள்ளே போட்டி. ஆமா. நடின கலையில், அதாவது உலகத்திலே சிறந்த கலை நடின கலை. ஆமா. அந்த நடின கலையில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? இப்படி ஒரு போட்டி எங்கு நடந்தது? இங்கே சிதம்பரத்தில் தில்லையிலே தில்லையிலே நடந்தது. அப்படி நடக்கிற நேரத்தில் பெண்கள் தான் சிறந்த என்பதற்காக என் மனைவி ஆடுகிறாள் உமையவள். அவ எழுந்து நிற்கிறாள். ஆமா. உலகத்திலே நடின கலையில் சிறந்தவர்கள் பெண்கள் என்று உமையில் பார்வதி எழுந்து நின்று விட்டார். காரணம், பெண்கள் ஒரு ஆடவனுக்கு துணியை துணிப்பவை பெண்கள், அதை சுத்தம் செய்பவர்கள் பெண்கள், அவளுக்கு உணவு அளிப்பவை பெண்கள், அனைத்துமே பெண்கள் தான் என்பதற்காக உதாரணம். இந்த வேலை மட்டும் தான் செய்யறாளா? ஆமா. நைட்ல போதையில் வந்து வாந்தி எடுத்தாத கழிவு விடுறவர்கள் அதெல்லாம் மறக்க மாட்டீங்களே. சரி, இத்தனைக்கு உதாரணமாக பெண்கள் தான் சிறந்தவர்கள் அப்படி என்று உமையில் பார்வதி தில்லையிலே எழுந்து அந்த, அதாவது பெண்கள் சார்பாக நின்றுட்டாங்க. என் மனைவி உமையவள் ஆடுகிறார். நீ அப்ப எங்க போயிருந்த? நான் அந்த உலக மக்களை படியலக சென்று விட்டேன். அந்த தேவ சபை கூடும் போது படியாளுக்கு போயிட்டேன். படியாளுக்கு போனே கல்லாவேரி ரோட்ல சாராங்க குடிச்சு போட்டு கையில 4 ரூபாய் 37 சிங்கிள் போலாம். நம்ம 5ஆம் நம்பர் கூட 2 சிங்கிள் தான் வருது. சரி, இந்த உலக மக்களே எனக்கு பெரியது பெரியது என்று இந்த மக்களுக்கு நான் படியலக சென்று விட்டேன். அப்பவே அந்த அம்மா நிக்கிறாங்க, நீ உள்ள வர. ஆமா, படியாளுக்கு சபைக்கு வருவீங்க. அவள் உமையவள் ஆட்டு கட்டி ஆடுகிறான். உங்க வீட்டுக்காரி. ஆமா. ஆடுகிற நேரத்தில் உமையவளே, பெண்களுக்கு கர்மம் யாரோ நான் எல்லாரும் போயிட்டேனே. ஆண் மக்கள் நடிகர் இல்லையா? அப்போது அங்க ஆண் தேவர்கள் அனைவரும் தலையில் தாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா ஆமா, யாரு நிக்கிறதுக்கு யோகிதா கிடையாது. இல்லை, என் மைத்தன் மத்தாளம் கொட்டுகிறான். என் மைத்தன் மத்தாளம் கொட்டுகிறான். ஆமா, நாரதன் வீணை வீட்டுகிறான். தேவதன் தாளம் கொட்டுகிறான். தேவர்கள் அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா. ஆனா எழுந்தாடுவதற்கு அருகதி இல்லை. ஆனால் என் மைத்தனால எல்லாமே முடியும், கண்ணனால. ஆமா. தங்கச்சி கூட எப்படி ஆடுனா அவர் அமைதியா இருந்தாரு. ஆனா நீ வந்ததுக்கு ஒரு கோவம் இருக்குமே. ஆமா. அப்போது பார்த்து நான் இருக்கிறேன். நீ நான் தான் போய்க்கலாம். நம்ம வீட்டுல நம்ம 2 பேருக்கு தான். எங்கறாங்க கிருஷ்ணன்? வந்துட்டாங்க. 2000 வாங்குங்க. காலையில வாங்கிக்கலாம். ஆமா. இந்த விழாவிற்காக அருமை தம்பி